டிராயிங் பண்ணுறது மட்டுமே ஆர்ட் கிடையாது. நம்ம வெளியே நிறைய விஷயம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் டிராயிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு எதுவுமே வெளியே போய் பார்க்குறது கிடையாது. ஆன்லைன்லேயே கிடைக்குமா அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே வெளியே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா சொசைட்டி ஃபுல் வெளியே இருக்கிறத மட்டும்தான் குரு. அவங்க வெளியே போனாலே போதும், டிராயிங் டீச்சர் வைக்கவே தேவையில்லை, ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் எழுத தெரிஞ்சாலே அவங்களுக்கு வரைய தெரியும்னு தானே அர்த்தம். இப்போ இந்த வேர்ல்டில் வந்து எது டிராயிங் பேஸ் பண்ணி இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 20 வயசு பையன் ஒருத்தர் ட்ரா பண்ணால் இதை வச்சு நீ என்ன பண்ண ஃபியூச்சரில் என்ன பெயிண்ட் அடிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு தாட் வந்து அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா டாக்டர் இன்ஜினியர் பெரிய பெரிய ஒரு கனவு கண்டு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போயிடும். இப்போ பேக்ரவுண்டில் எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கோடிங் போட்டு வேறு பிக்சர் மாற்றலாம். ஆனால் இந்த ஃபேஸ்க்கு இந்த கலரில் இந்த பேக்ரவுண்டு தான் வேணும்னு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் தெரியும். ஹாய் ஆரோ ப்ளஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ருஹி. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். இவங்களை வந்து ஒரு விதத்தில் தான் வந்து டேலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பல துறைகளில் சாதிச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிக்கஸ்ட் டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷலான கெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஒரு சிறப்பான ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தா கலை வளர்மணி பிரகாஷ் ஆர் அப்படின்ற ஒரு பட்டம் தான் கொடுத்துருக்காங்க சாருக்கு. வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு டிராயிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அதை சேர்ந்து நிறைய வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக வந்து பசங்களாம் நிறைய ட்ரா பண்ணுறாங்க. பட் டிராயிங் அப்படின்றது இப்போது ஆரம்பிக்கல இல்லையா, பல தலைமுறைகளாக ஆரம்பிச்சுட்டு தானே இருந்துச்சு. அப்போது இப்போ இருக்கிற அந்த க்ரியேட்டிவ்க்கும் அந்த தலைமுறைகளுக்கு முன்னாடி பல தலைமுறைகளாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிராயிங் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது க்ரியேட்டிவ் லெவல் எப்படி வளர்ந்துருக்கா? இன்னும் சொல்ல போனால் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கலாம் முடியாது. அது க்ரியேட்டிவாக பிளட்டில் பைபிள் வந்துக்கிட்டே இருக்கிறது தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்டு டிராயிங் பண்ணுறது மட்டுமே ஆர்ட்டு கிடையாது. எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் ஆர்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் போய் பேசிக்கில் ஏ போட்டு எழுதுறது, ஆ போட்டு எழுதுறது, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிராயிங் மூலிமா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு சர்க்கிள் போடணும், கர்வ் லைன் போடணும், ஒரு லைன் போடணும், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி சொல்லி தான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது லைன்ஸ் தான், அதுதான் டிராயிங். வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 செவத்துக்குள்ளே டிராயிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நம்ம வெளியே நிறைய விஷயம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் டிராயிங். நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம், ரோட்டில் போகும்போது நிறைய விஷயம் பார்ப்போம், பார்க்கு போகும்போது பார்ப்போம், இல்லை ட்ரெக்கிங் போகும்போது பார்ப்போம், நிறைய விஷயம் வெளியே பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்க்குறது எல்லாமே டிராயிங் தான், அந்த கற்பனையே ஓவியமாக வரைகிறது. அப்படி பார்க்கும்போது இப்போது பேசிக்லேருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ இருந்தே அது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பார்க்குற விஷயத்தை எல்லாமே ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிராயிங் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டைம், ரொம்ப நேரம் போகும். அந்த மாதிரி அவங்க அப்போ இருந்தே டிராயிங் இப்போ லெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராயிங் மூலிமா தான் அதெல்லாமே வந்துச்சு இல்லைங்களா. அப்போது அப்போ இருந்து எல்லாமே வெளியே எந்த அளவுக்கு பார்த்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அது இப்போ கிடைக்கல. வெளியே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, டிவி மட்டும்தான், மொபைல் மட்டும்தான், அதுலேருந்து கலெக்ட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்போவுமே வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. நம்ம வெளியே போய் விளையாண்டோம், முன்னாடி ஃபஸ்ட்டு வெளியே போய் விளையாண்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய விஷயம் அவங்க கற்றுப்பாங்க. யாரும் சொல்லி டீச்சர்ஸ் கிடையாது. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கிடையாது. டிராயிங் டீச்சர் இருப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக சொல்லித்தரதுக்கு டீச்சர்ஸ் யாரு கிடையாது. ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அதை பார்த்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு சமையல் பண்ணுறதுலேருந்து இப்போ ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னா நம்ம யூடியூப் தேடுறது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒன்று தேடுறோம் அப்படின்னா அதை பார்த்து பார்த்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எதுவுமே வெளியே போய் பார்க்குறது கிடையாது. ஒரு சீனரி ஒன்று, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனரி ஒன்று ட்ரா பண்ணணும் அப்படின்னா உடனே மொபைல் எடுத்து பார்த்து இந்த சீனரி பண்ணலாமா சூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும்தான். இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு, தேடல் வந்து குறைஞ்சிருச்சு. தேடல் எல்லாமே ஃபோனில் இருக்குது, ஆன்லைன்லேயே கிடைக்குமா அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே வெளியே. இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து டிராயிங் டீச்சர் குரு கிடையாது. சொசைட்டி ஃபுல் வெளியே இருக்கிறத மட்டும்தான் குரு. அவங்க வெளியே போனாலே போதும், டிராயிங் டீச்சர் வைக்கவே தேவையில்லை, ஈஸியாக கற்றுக்கலாம். திறமை இருந்தாலே போதும். கண்டிப்பாக அப்போ கற்றுக்கிறதுக்கு அந்த வரையணும் அப்படின்ற ஒரு திறன் இருந்தாலே போதும். எழுத தெரிஞ்சாலே அவங்களுக்கு வரைய தெரியும்னு தானே அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 12 இயர்ஸ் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த லெட்டர் வந்து மைண்டில் வச்சுருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு அந்த 247 தமிழ் இருக்குது,
அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிராயிங் வந்து நம்மளால வரைய முடியாதானா வரைய முடியும். ஏன்னா வெளியே போயும் அதை வந்து ஒரு பேர்டு ஒன்று வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்து வரைவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆமா. இப்போ வந்து அந்த பேர்ட்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்பர் வச்சே டிரா பண்றதெல்லாம் ட்ரா இருக்கும். பண்ணிடுறாங்க. எஸ், கண்டிப்பா. அதே தான். அவங்க வந்து பார்த்துட்டு அதோட விட்டுருவாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் கிடையாது. ஆனால் லெட்டர்ஸ் எந்த அளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது அதான் கடைசி வரைக்கும் வருது பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஜி ஒன்று போடணும் அப்படின்னா டக்குன்னு ஜி இந்த வடிவத்தில் ஏன்னா தான் இப்போ கொண்டு போய் நமக்கு இருக்கக்கூடிய வந்துடும். பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, மார்க்க தான் வந்து எல்லாருமே வந்து எய்மா வச்சிருக்காங்க. நீ மார்க் எடுத்துட்டியா அது போதும் அப்படின்றாங்களே தவிர, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட உங்ககிட்ட டிராயிங்கும் தாண்டில பல டேலண்ட் இருக்கா, அந்த டேலண்ட் அப்ரோச் பண்ணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஸோ மார்க்ன்றதுனால எல்லாரும் அந்த லெட்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் போறாங்களே தவிர, டிராயிங்க்கு வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நல்ல விஷயம் தான். நீங்கள் 100% இப்போ என்ன விஷயம் தான் அப்படின்னா, இது ரொம்ப எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராயிங்ட்டு வராங்க பார்த்தீங்களா, எப்போனா 8th மேலே டைவெர்ட் ஆகி 9th 10th +1 +2 முடிச்சிடுறாங்க, காலேஜ் போகிறாங்க. அப்போ வந்து ரிட்டன் திரும்ப டிராயிங்க்கே வர்றாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அவங்களுக்கு டிராயிங் தான் தேவைப்படுது. இப்போ இந்த வேர்ல்டில் வந்து எது டிராயிங் பேஸ் பண்ணி இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம கிளாத்து, கண்டிப்பா. நம்ம போகிற ட்ரெஸ்ஸு, வேறு திங்ஸ், மேக்கப், எல்லாமே அந்த ஜுவல்ஸ், கலர் பேஸ் பண்ணி தான் ஜுவல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிசைன் கலர் வீல்குள்ள தான் எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து வாட்ச் இருக்குது, மொபைல் இருக்குது, ப்ரொடக்ட் டிசைன் வந்து பைக் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே எல்லா டிசைன் கலர் பண்ணி டிசைன் தான் வருது. டிசைன் இந்த உலகத்தில் எதுவுமே டிராயிங் சம்மந்தப்பட்டது எதுவுமே எல்லாமே எல்லாம் கிடையாது. நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரணும்னா இங்கே தான் வரணும். இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே அதை பற்றி தான் இருக்குது. சிவில் இன்ஜினியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு மேப் போட்டு கொடுக்குறது, இந்த பில்டிங் ஃபோர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து நாட்டா ஸ்டூடெண்ட் தான், ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கு நாட்டை என்எல்சி எக்ஸாம் எழுதணும் ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்கு. அது 5 இயர்ஸ், யூஜி மட்டும் 5 இயர்ஸு. அந்த 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. பில்டிங் எப்படின்றது வந்து டிராயிங் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. அது மெக்கானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது வந்து டிராயிங் மூலிமா தான் நம்ம எக்ஸஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து மெடிக்கல் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சயின்ஸில் படிக்கும்போதே தெரிஞ்சிருந்துருக்கீங்க, அந்த ஹார்ட், பிரெயின் இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்த்து எல்லாம் டிரா பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நேச்சுராக படிக்கிறதுக்கும் ஒரு டிராயிங் பண்ணி படிக்கிறது எந்த அளவுக்கு பதியுன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து +2 மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்து காலேஜ் போய் மார்க்கெல்லாம் எடுக்க முடியாது, டேலண்ட் தான் வேணும். டேலண்ட் மட்டும் தான். அப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட திரும்ப வர்றாங்க. நீ மார்க்கு போயிட்டு இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் டிசைனில் ஜாயின் பண்ணணும், இல்லை நல்ல ஒரு ஸ்கோப் வேணும் அப்படின்னு ஸ்கில் எடுக்கும்போது நீங்கள் நீட்டு இதுக்கு போனாலும் பரவாயில்ல, மெடிக்கல் போனாலும் பரவாயில்ல, இல்லை இன்ஜினியரிங் போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் டிராயிங்க்கு எங்கிட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. எங்களுக்கு வந்து டிராயிங் ஸ்கில் வேணும், பேரண்ட் இந்த மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து டிராயிங் ஸ்கில் இல்லை, எங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ இருக்கிற முன்னாடி இருக்கிற காலகட்டத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிராயிங் கிளாஸு, ஹிந்தி கிளாஸு இந்த மாதிரி ஒரு சில கிளாஸஸ் நம்ம படிக்கும்போதே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிறதுல வந்து அந்த இதெல்லாம் மறைஞ்சிருச்சு. என்ன அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கு? ஸ்விம்மிங் இருக்கா? இல்ல இன்னும் வேற என்ன அட்வான்ஸ் இருக்கு? ஏன்னா இதெல்லாம் இப்போ டிராயிங் கிளாஸ் அப்படின்றத நம்ம வெளில சொன்னோம்னா, இது ஒண்ணும் அந்த அளவுக்கு பெருசா இல்லையே. இத நம்ம ஏன் சொல்லணும்? என்ன அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் இருக்கு அப்படின்னு தான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற கட்டத்துல வந்து குறைஞ்சிருச்சு ஸ்கூல்ஸ்ல. கரெக்ட். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பேரண்ட்டோட சர்க்கிளில் என்ன அப்படின்னா, ஆர்ட் பண்ணுறதுனாலே ஒரு பெயிண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசிக் லெவலில் இருக்குது. இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போது நம்ம குழந்தைகளே வந்து நம்ம பண்ணுறோம் பெயிண்ட் ட்ரா பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ட்ரா பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ் நம்ம கலந்ததுக்கப்புறம் அந்த 20 வயசு பையன் ஒருத்தர் ட்ரா பண்ணால், இதை வச்சு நீ என்ன பண்ண ஃபியூச்சரில் என்ன பெயிண்ட் அடிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு தாட் வந்து அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா டாக்டர், இன்ஜினியர் பெரிய பெரிய ஒரு கனவு கண்டு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போயிடும். ஆனால் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிசைன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே இருக்குது, இங்கேயே இருக்குது, தமிழ்நாட்டில் 2 இதுதான் இருந்துச்சு இது வரைக்கும். இப்போ மதுரையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆர்ட்டுக்குன்னு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ். இதில் எந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் இருக்குது, டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது, ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, செராமிக் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கல்ப்சர் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன் இருக்குது. நீங்கள் நார்மலாக விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்கும் இதில் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்டு டிசைன் படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் பண்ணி சிஸ்டத்தில் டிசைன் பண்ணி க்ரியேட்டிவிட்டி எல்லாமே பண்ணி தூக்கி போட்டுடலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியே வந்துடலாம். பட் இங்கே ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணணுன்னா கூட, விசிட்டிங் கார்டு பண்ணணுன்னா அந்த விசிட்டிங் கார்டில் வந்து ட்ரா பண்ணணும், விசிட்டிங் கார்டு சைஸில் கட் பண்ணி அதில் லோகோ போட்டு அதில் நேம் போட்டு அதில் அட்ரஸ் டைப் பண்ணி என்னென்னலாம் பண்ணுமோ அந்த டிசைன்லாம் பண்ணணுமோ அது வந்து டிசைன் பண்ணணும். அதான் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைனிங்.
மேனுவலாகவே ஒர்க் எடுத்து பண்ணணும், ப்ரஷ் எடுத்து பண்ணணும். அப்போ இந்த விஷயம் எல்லாமே இப்போது இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மல்டிமீடியா இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இப்போ ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு வேணும்னா என்னால் வீட்லையும் பண்ண முடியாது. எனக்கு 1/2 ஹவரில் விசிட்டிங் கார்டு வருதா, நான் ஒரு டிசைன் பண்ணி உன்கிட்ட கொடுக்குறேன், இல்லை நான் வரேன் எனக்கு நீ டிசைன் பண்ணு, 1 ஹவரில் எனக்கு ஒரு 500 கார்டு வேணும், அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர இப்போ அந்த ஆர்ட்டில் வந்து டிசைன் பண்ணி வாங்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா சிஸ்டத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. சிஸ்டம் அது வந்ததுலேருந்து இப்போது பேனர், இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதே நம்ம தெரியல, முன்னாடி இருந்து தெரிஞ்சது தெரியல. இப்போ பேனர் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஒரு ஹீரோ வந்து நிறைய ஒரு 10-15 பெயிண்டிங் இருக்கும், ஃப்ளோரஸ் எண்டில் ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. கட் அவுட் வந்து பெரிய பெரிய கட் அவுட் எல்லாமே நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே ஃப்ளக்ஸ் அந்த தட்டி போட்டோம்னா வந்துடுது, ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. இந்த எல்லாமே வந்ததுக்கப்புறம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த விசிட்டிங் கார்டு இது அதில் தான் வந்து முடிஞ்சது. இப்போது டைப் பண்ணி முடிச்சு எல்லாமே வெளியே வந்து முடிஞ்சது இல்லைங்களா. ஆனால் அது வாண்டட் தான், தேவை, எல்லாத்துக்கும் தேவை, விசிட்டிங் கார்டுன்றது தேவை. ஆனால் இதுவும் அந்த கூடிய சீக்கிரம் அதுக்கு டிசைன் பண்ணி வரணும் அப்படின்றது அந்த மக்களோட அந்த ஸ்பீடு தான் இது பண்ணுது. ஸ்பீடு எங்களுக்கு இது வேணும், இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும், இன்றைக்கே கொடுக்கணும் அப்படின்றப்பாங்க. ஆனால் அது வச்சுருப்பாங்க, அது கொடுப்பாங்க அப்பேற்பட்டது. அவங்களுக்கு தேவை ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ஆர்ட்டு இருக்கிற அளவுக்கு இருக்காது எல்லாமே. இப்போ நிறைய விஷயம் ஏஐ கூட வந்துருச்சு. ஆமாம், நம்ம என்ன கேட்குறோமோ டைப் பண்ணி அனுப்புனா அதுவே டிசைன் பண்ணி எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்குறது. ஆனால் என்ன பண்ணாலுமே அதில் இருக்கிற தப்பு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது ஒரு டிசைன் வந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு 20-25 மினிமம் அந்த ராங் அந்த ட்ராயிங் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரும். ஏன்னா அது ப்ரோக்ராம் பண்ணிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ட்ராயிங் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அதில் நிறைய தப்பு இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இப்போது நான் காமிச்சிட்டு வந்தேன், ஹேம்நாத் அவர்கிட்ட வந்து காமிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஏஐ வந்திருக்கு, இதெல்லாம் நிறைய தப்பு இருக்குது அப்படின்றது அவர்கிட்ட நேச்சுரலாக காமிச்சிட்டு வந்தேன். ஒரு பிக்சர் இருக்குன்னா கூட அதில் கூட நிறைய தப்பு இருக்குது. அது வந்து அந்த பிக்சர் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ஒரிஜினாலிட்டி அதுன்றது சொல்ல முடியாது. அது கோடிங் பண்ணப்பட்டது அதுதான். ஆனால் ஆர்ட்டுக்கு இருக்கிற அந்த கெத்து, அதில் இருக்கிற ஒரு திமிரு, அது வெளிப்படுத்துகிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சர், அது அப்படியே வந்துடும். இன்னொரு விஷயம் வந்து ஷேடு, அதாவது லைட் அண்ட் ஷேடு தான் அதில் ரொம்ப முக்கியம். அந்த லைட் அண்ட் ஷேடு இருக்கிற மாதிரி தான் காமிக்கும் அது. ஆனால் நம்ம தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பேக்ரவுண்டில் எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கோடிங் போட்டு வேறு பிக்சர் மாற்றலாம். ஆனால் இந்த ஃபேஸ்க்கு இந்த கலரில் இந்த பேக்ரவுண்டு தான் வேணும்னு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் தெரியும். இந்த லைட்டிங் இப்போது ப்ளூ கலர் லைட் இந்த சைடு இருந்து வருதுன்னா நம்ம டைப் பண்ணலாம், ரெட் கலர் லைட் போடலாம். ஆனால் அது வந்து பாசிபிள் கிடையாது. ப்ளூ கலர் லைட்னா ப்ளூ கலர் லைட்டு தான் இங்கே லைட் அண்ட் ஷேடு வந்து நமக்கு வரும். அது வந்து நம்மளால் மட்டும் தான் கொண்டு வரையும். கோடிங்கில் தப்பாக போச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக்ஸ், நான் இப்போ ஒரு இதை பார்த்தேன்னா இது வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஏஐ பண்ணியிருக்கா என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்டால் முடியுன்றப்போ, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்களோட க்ரியேட்டிவ் வச்சு இப்போ ட்ராலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம இதுதான் டெக்னிக்கு, ட்ரான்றதை இப்படி தான் மெத்தடில் கொண்டு போகணும் அப்படின்றத கற்று தரலாமா, இல்லை அவங்களோட டேலண்ட்டை வளர விடுவோம் அப்படின்ற மாதிரி விடலாமா? நீங்கள் அது உள்ளே போச்சுனாவே டேலண்ட்டுன்றது வராது. எல்லாமே அதுவே செஞ்சிருது, எல்லாமே அதுவே செஞ்சிருது. உங்கள்கிட்ட என்ன எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களை ப்ளக்கின்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது ஃபோட்டோஷாப்லேயே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப் 7 வந்துச்சு. அதில் கற்றுக்கிட்ட டேலண்ட் வந்து இப்போ இருக்காது. கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோல் போட்டு கற்றுக்கிட்டாங்க. ரோல் போட்டு எல்லாமே அப்ரோச்சர், ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே வச்சு கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ரோலில் கற்றுக்கிட்டாங்க. அங்கே கற்றுக்கிட்டது ஒரே கிளிக் எடுத்து அவ்வளோதான், ரோல் எடுத்து பிடிச்சி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதில் கற்றுக்கிட்டவங்களுக்கு இப்போ டிஜிட்டல் கேமராவில் கற்றுக்கிறது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் தூக்கி வச்சுறதா இருக்குது. நீங்கள் லைட்டிங் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லையா மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது வந்து மேனுவலாக எல்லாம் செய்கிறது வரைக்கும் மட்டும்தான் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஃபியூச்சர் வந்து ஹெல்ப் பண்ணும். அங்கே போய் நமக்கு வந்து திரும்ப எனக்கு இது புரியல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது.